தமிழருக்கு எதிராக பாரிய மனித உரிமை மீறல்கள். அனுர அரசாங்கத்துக்கு வந்த மற்றொரு நெருக்கடி. ஜாலில் முன்னாள் காதலனின் நிர்வாண படங்களை வெளியிட்ட பெண். விசாரணையில் வெளியான தகவல். இனவாத போக்குகளுக்கு இலங்கையில் இனி இடமில்லை. ஜனாதிபதி அனுரவின் அதிரடி அறிவிப்பு. வடக்கு கிழக்கில் திட்டமிட்டு அளிக்கப்படும் பௌத்த அடையாளங்கள். கமகல தேரரின் சர்ச்சைக்குரிய குற்றச்சாட்டு. ஜனாதிபதியின் நிகழ்வில் இளங்குமரன். கொந்தளித்த சுமந்திரன். நீதிமன்றம் விடுத்துள்ள உத்தரவு. இலங்கையில் கர்ப்பிணி தாய்மார்கள் இடையில் அதிகரிக்கும் சிக்கலான நோய். வெளியான அதிர்ச்சி தகவல். உடற்கூற்று பரிசோதனை அறிக்கையில் தாமதம். மட்டக்களப்பு இளைஞனின் மரணத்தில் எழுந்த பாரிய சந்தேகம். தைப்பொங்கல் தினத்தில் 7 வயது சிறுமிக்கு நடந்த கொடுமை. வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமி. இலங்கையின் உள்நாட்டு போரின் போது நடந்த பாலியல் வன்முறைகள் தொடர்பான ஐக்கிய நாடுகள் சபையின் புதிய அறிக்கை சர்வதேச சட்டத்தின் அடிப்படையில் நடைபெற்ற குற்றங்களுக்கு பொறுப்பு கூறல் அவசியம் என்பதை மீண்டும் வலியுறுத்துவதாக மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. இந்த அறிக்கையில் அரச பாதுகாப்பு படைகளால் மேற்கொள்ளப்பட்ட பாலியல் வன்முறைகள் திட்டமிட்டும் பரவலாகவும் முறையான முறையிலும் நிகழ்ந்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவை போர்க்குற்றங்களுக்கும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்களுக்கும் இணையானவை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர் பிழைத்த பெண்கள் மற்றும் ஆண்களின் சாட்சியங்கள் இலங்கை அரசாங்கம் அவர்களுக்கு நீதி வழங்கவும் குற்றம் செய்தவர்களை பொறுப்புக்குள் கொண்டுவரவும் அவசரமாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை காட்டுகின்றன. வெளிநாட்டு அரசுகள் இலக்கு தடைகள், விசாரணைகள் மற்றும் வழக்கு தொடரல் போன்ற நடவடிக்கைகள் மூலம் பொறுப்பு கூறலை ஆதரிக்க வேண்டும் என்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் வலியுறுத்தியுள்ளது. போர் முடிவில் தமிழ் பெண்கள் மீது நிகழ்த்தப்பட்ட கொடூர பாலியல் வன்முறைகள் நீண்ட காலமாக அறியப்பட்டாலும் தொடர்ச்சியான அரசாங்கங்கள் விசாரணைகளை மேற்கொள்ளாமல் இந்த விவகாரங்களை மறைத்துள்ளதாகவும் விமர்சனம் முன்வைக்கப்பட்டுள்ளது. 2021 ஆண்டு இலங்கையில் நடைபெற்ற சர்வதேச குற்றங்களுக்கான ஆதாரங்களை சேகரிக்க ஐநா மனித உரிமைகள் கவுன்சில் ஒரு திட்டத்தை உருவாக்கியது. இருப்பினும் அடுத்தடுத்து அரசாங்கங்கள் இதற்கான நம்பகமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள தவறியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போதைய அரசாங்கம் 2024 நீதியை வழங்குவதாக வாக்குறுதி அளித்திருந்தாலும் இதுவரை கணிசமான முன்னேற்றம் இல்லை என்றும் கூறப்படுகிறது. போர்க்கால பாலியல் வன்முறை ஒரு மூலோபாய கருவியாக பயன்படுத்தப்பட்டதாகவும் அது சமூகங்களில் பயம், அவமானம் மற்றும் மன அழுத்தத்தை ஏற்படுத்தியதாகவும் ஐநா ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். பெரும்பாலான பாதிப்புக்குள்ளானவர்கள் தமிழ் சமூகத்தை சேர்ந்தவர்கள் எனவும் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உயிர் பிழைத்தவர்கள் இன்னும் மருத்துவ, உளவியல் மற்றும் சமூக பிரச்சினைகளுடன் போராடி வருகின்றனர். நீதியை பெறுவதற்கான சட்ட தடைகள், சமூக களங்கள் மற்றும் நிறுவனங்களின் அணுகுமுறை காரணமாக அவர்களுக்கு நியாயம் கிடைப்பது மிகவும் கடினமாக உள்ளது. மருத்துவ உதவி, நிவாரணம் மற்றும் இழப்பீடு வழங்கும் திட்டத்தை உடனடியாக செயற்படுத்த வேண்டும் என்றும் சர்வதேச சமூகம் பொறுப்பு கூறலை வலுப்படுத்த அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்றும் மனித உரிமைகள் கண்காணிப்பகம் தெரிவித்துள்ளது. யாழ்ப்பாணத்தில் தனது முன்னாள் காதலனின் நிர்வாண புகைப்படங்களை சமூக ஊடகங்களில் பகிர்ந்ததாக சந்தேகிக்கப்படும் இளம் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் கந்தர்மடம் பகுதியைச் சேர்ந்த 25 வயதுடைய கணினி பொறியியலாளர் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது. யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞர் ஒருவர் தனது தனிப்பட்ட புகைப்படங்கள் வாட்ஸ்அப் குழுவில் பரவி வருவதாகவும் இதற்கு பின்னால் தனது முன்னாள் காதலி இருப்பதாகவும் குற்றப்புலனாய்வு திணைக்களகத்தின் கணினி குற்ற விசாரணை பிரிவில் முறைப்பாடு அதனைத் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் குறித்த பெண்ணே இதற்கு காரணம் என உறுதிப்படுத்தப்பட்டதை அடுத்து அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேலும் இருவரும் சுமார் 15 ஆண்டுகளாக காதலுறவில் இருந்ததாகவும் தெரிய வந்துள்ளது. விசாரணையின் போது பிரிவால் ஏற்பட்ட மன அழுத்தம் மற்றும் வேதனையின் காரணமாக பழிவாங்கும் நோக்கில் புகைப்படங்களை பகிர்ந்ததாக அந்த பெண் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. சந்தேக நபர் யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பாக கணினி குற்ற விசாரணை பிரிவு மேலதிக விசாரணைகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது.
ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டின் இனவாத போக்குகள் மீண்டும் தலை தூக்க இடமளிக்க மாட்டாது என உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம் தொழில்நுட்ப கல்லூரி மைதானத்தில் முழு நாடுமே ஒன்றாக என்ற தேசிய நிகழ்வில் போதைப்பொருள் அச்சுறுத்தலை ஒழிக்கும் நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி உரையாற்றினார். அவரது பேச்சில் யுத்த காலத்தில் குழந்தைகள் குறித்து எப்போதும் பயந்த வடக்கு மாவட்ட பெற்றோர்கள் இன்றைய தினத்தில் போதைப் பொருளின் காரணமாக குழந்தைகள் பற்றிய அச்சத்தில் வாழ வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். போதைப்பொருள் ஆபத்து எந்த இடத்திலும் எந்த சமூகத்திலும் எந்த வர்க்கத்திலும் வேறுபாடு காணாமல் பரவுகிறது. நாட்டின் இளைஞர்களை இதன் தாக்கத்திலிருந்து பாதுகாக்க தேசிய அளவில் செயற்படுத்தப்பட்டுள்ள நடவடிக்கைகள் முழுமையாக தொடரும் என்றும் அவர் வலியுறுத்தினார். நாடு முழுவதும் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பாதுகாப்பு வலயமாக செயல்படுவோம் என கூறியதுடன் அதிகாரத்தை இழந்த இனவரி குழுக்கள் சிறிய இடங்களில் இனவாதத்தை மீண்டும் தூண்ட முயற்சித்தாலும் எந்த வகையிலும் அது நாட்டில் வெற்றி பெறாது என்றும் குறிப்பிட்டார். மேலும் போதைப் பொருட்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் வடமாகாண முப்படைகள் மற்றும் போலீஸ் அதிகாரிகளின் தீவிர பங்களிப்பையும் பாராட்டினார். வடக்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் உள்ள பௌத்த அடையாளங்கள் தனித்தமிழீழ ஆதரவாளர்கள் மற்றும் தீவிரவாத குழுக்களால் திட்டமிட்ட முறையில் ஆக்கிரமிக்கப்பட்டு வருவதாக கலகம குசலதம்ப தேரர் கடும் கவலை வெளியிட்டுள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய விசேட பேட்டியில் அவர் இந்த கருத்தை வெளியிட்டுள்ளார். மேலும் அவர் தெரிவிக்கையில், கல்வி மறுசீரமைப்பு விவகாரத்தில் தலையிட்டது போல் மகாநாயக்க தேரர்களும் இந்த விடயத்திலும் அவசரமாக கவனம் செலுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். அவ்வாறு தலையீடு இடம்பெறாவிட்டால் வடக்கு கிழக்கில் பல முக்கிய இடங்களை இழக்க நேரிடலாம் என்றும் எதிர்காலத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் திருவோணமலை போன்ற பகுதிகளுக்கு செல்ல முடியாத சூழல் உருவாகும் அபாயம் உள்ளதாகவும் அவர் எச்சரித்தார். கந்தரோடை விகாரையை சர்வமத மையமாக மாற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதுடன் அதற்கு தொல்லியல் திணைக்களகமும் ஆதரவு வழங்கி வருவதாக அவர் குறிப்பிட்டார். மேலும் தேரர்கள் வசிக்கும் பகுதிகளையும் புராதன விகாரைகள் உள்ள பகுதிகளையும் பிரிப்பதற்காக மதில் அமைக்கும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். இந்த விடயம் தொடர்பில் மக்களுக்கு அதிகாரிகளுக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் காணொலி ஒன்றையும் வெளியிட்டதாக கூறிய அவர் அதற்கு எவ்வித கவனமும் கிடைக்கவில்லை என்றும் தற்போது எல்லாம் முடிந்துவிட்டதாகவும் கவலை தெரிவித்தார். இன்றும் கந்தரோடை விகாரையில் ஒரு தேரருக்கு கூட பாதுகாப்பாக தங்க முடியாத நிலை காணப்படுவதாக சுட்டிக்காட்டிய அவர் பௌத்தர்களாகிய நாம் இதனை நினைத்து வெட்கப்பட வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் கூறினார். இந்த சம்பவங்கள் அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டுக்கு அப்பால் நடைபெறுகிறதா என்ற கேள்வியையும் அவர் எழுப்பியுள்ளார். கிளிநொச்சி நீதவான் நீதிமன்றில் எதிர்வரும் 20ஆம் தேதி முன்னிலையாகுமாறு பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனுக்கு நீதிமன்றம் அழைப்பாணை அனுப்பியுள்ளது. கடந்த நவம்பர் 29ஆம் தேதி ஏற்பட்ட வெள்ள அனர்த்தத்தின் போது பரந்தன் இந்து மகா வித்தியாலயத்தில் அமைக்கப்பட்ட இடைக்கால முகாமில் தங்கியிருந்த மக்களுக்கு பொது சுகாதார பரிசோதகரின் அனுமதியின்றி உணவு வழங்க முயன்ற போது அதனை தடுத்த கிராம அலுவலருடன் ஏற்பட்ட முரண்பாடு தாக்குதலாக மாறியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பில் கிராம அலுவலர் போலீசில் முறைப்பாடு செய்திருந்தார். இந்த சம்பவம் தொடர்பான வழக்கு விசாரணைக்காக நேற்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினர் நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு அறிவுறுத்தப்பட்டிருந்தது. பதில் நீதவான் எஸ் சிவபால சுப்பிரமணியம் முன்னிலையில் வழக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது கிராம அலுவலர் சார்பில் ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் ஆஜராகியிருந்தார். எனினும் பாராளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் நீதிமன்றில் முன்னிலையாகவில்லை. அவர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சம்பந்தப்பட்ட உறுப்பினர் ஏற்கனவே போலீஸ் நிலையத்தில் சரணடைந்து போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் நேற்று ஜனாதிபதியின் நிகழ்வில் கலந்து கொண்டதால் நீதிமன்றத்துக்கு வர இயலவில்லை என்றும் விளக்கம் அளித்தார். இதற்கு பதிலளித்த ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் போலீஸ் பிணையில் விடுவிக்கப்பட்ட நபர் நீதிமன்ற அழைப்பின் போது நேரில் முன்னிலையாக வேண்டியது சட்டப்படி கட்டாயம் என்றும் வழக்கறிஞரை மட்டும் அனுப்புவது நீதிமன்ற மரியாதைக்கு முரணான செயல் என்றும் சுட்டிக்காட்டினார். இருதரப்பு வாதங்களையும் கருத்தில் எடுத்த நீதவான் வழக்கை எதிர்வரும் 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்ததுடன் அன்றைய தினம் பாராளுமன்ற உறுப்பினரை நீதிமன்றில் கட்டாயமாக முன்னிலைப்படுத்துமாறு போலீசாருக்கு உத்தரவிட்டுள்ளார். இலங்கையில் கர்ப்ப காலத்தில் ஏற்படும் நீரிழிவு நோய் பாதிப்புக்குள்ளாகும் தாய்மார்களின் எண்ணிக்கை அண்மை காலங்களில் கணிசமாக அதிகரித்து வருவதாக இலங்கை மருத்துவ சங்கத்தின் தலைவர் நீரிழிவு மற்றும் நாளமில்லா சுரப்பி தொடர்பான விசேட நிபுணர் மணில்க சுமணதிலக்க தெரிவித்துள்ளார். கர்ப்பம் ஏற்படுவதற்கு முன்பே அதிக உடல் நிறை இருப்பதால் அதிக உடல் நிறை இருப்பது ஆரோக்கியமற்ற உணவு பழக்க வழக்கங்களும் இந்த நோய் ஏற்படுவதற்கான முக்கிய காரணிகளாக உள்ளன என விளக்கினார். கர்ப்ப
எதிர்காலத்தில் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படும் தாய்மார்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் எதிர்காலத்தில் பல்வேறு சுகாதார பிரச்சினைகளை எதிர்கொள்ளும் அபாயம் அதிகம் உள்ளதாகவும் அவர் எச்சரித்தார். குறிப்பாக இக்குழந்தைகள் வளரும் போது நீரிழிவு உள்ளிட்ட தொற்றாத நோய்களுக்கு ஆளாகும் வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவும் குறிப்பிட்டார். இதனை தவிர்க்க உடல் நிறை அதிகமாக உள்ள பெண்கள் கர்ப்பம் திட்டமிடுவதற்கு முன்பே தங்களது எடையை கட்டுப்படுத்துவது மிகவும் அவசியம் என அவர் வலியுறுத்தினார். ஆரோக்கியமான உணவு முறை மற்றும் முறையான உடற்பயிற்சி மூலம் உடல் நிறையை 7 முதல் 10% வரை குறைப்பதன் மூலம் இந்த நோய் ஏற்படும் அபாயத்தை கணிசமாக குறைக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார். மட்டக்களப்பு சிறைச்சாலையிலிருந்து சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட ரினோசன் என்ற இளைஞரின் உயிரிழப்பு தொடர்பில் நீதிமன்றம் சந்தேகம் தெரிவித்துள்ளதாக சட்டத்திரணி ஜெயரட்னராஜா தெரிவித்துள்ளார். கடந்த மாதம் 2ஆம் தேதி மட்டக்களப்பு பகுதியில் கைது செய்யப்பட்ட இளைஞன் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் சிறைச்சாலைக்கு அனுப்பப்பட்டார். சிறையில் இருந்த போது திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் கடந்த மாதம் 7ஆம் தேதி உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சம்பவம் குறித்து இளைஞனின் மரணம் போலீசாரின் தாக்குதல் காரணமாக ஏற்பட்டதாக அவரது குடும்பத்தினர் கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து சம்பவம் தொடர்பான வழக்கு மட்டக்களப்பு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. நேற்று வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது உயிரிழந்த இளைஞனின் குடும்பத்தின் சார்பில் கொழும்பில் இருந்து வந்த சட்டத்தரணிகள் ஜெயரட்னராஜா மற்றும் சேனக பெரேரா ஆகியோர் நீதிமன்றத்தில் முன்னிலையாகினர். விசாரணையின் போது பெற்றோர் முன்வைத்த சந்தேகங்களை நீதிமன்றத்தின் கவனத்திற்கு எடுத்து சென்ற போது பதில் நீதிவானாக செயற்பட்ட நீதிபதி இவ்விடயத்தை பிரிதொரு தினத்தில் பதிவேற்றுமாறு அறிவுறுத்தியதாக சட்டத்தரணி தெரிவித்தார். இதனிடையே கண்டிக்கு அனுப்பப்பட்ட உடற்கூற்று பரிசோதனை அறிக்கை இன்னும் கிடைக்காத காரணத்தால் வழக்கு எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாவலப்பிட்டி பகுதியில் தைப்பொங்கல் தினத்தன்று இடம்பெற்ற குழந்தை மீதான துஷ்பிரயோக சம்பவம் தொடர்பில் 35 வயதுடைய நபர் ஒருவர் நாவலப்பிட்டிய போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் தகவலின்படி சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட சிறுமியும் சந்தேக நபரும் ஒரே பிரதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என தெரிவிக்கப்படுகிறது. சம்பவம் நடந்த தினத்தில் சிறுமி நீண்ட நேரம் வீடு திரும்பாததால் பெற்றோரும் உறவினர்களும் இணைந்து தேடுதல் நடவடிக்கைகள் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் சிறுமி மீட்கப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பான தகவல்கள் வெளிப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பெற்றோர் நாவலப்பிட்டி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். சிறுமி முதற்கட்டமாக நாவலப்பிட்டி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக பேராதனை போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். கம்பளை பிரிவுக்கு பொறுப்பான உதவி அத்தியட்சகர் HMD கேரத்தின் மேற்பார்வையிலும் நாவலப்பிட்டி போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலும் விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர்.